ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் 12 ராசிகளுக்கும் பிரம்மன் எழுதிய தலை விதி என்ன என்பதனை பார்ப்போம். இந்த 12 ராசிகளுக்கும் பொதுவாக இந்த குணம், இந்த பிரச்சனை, இந்த நன்மை, இந்த அதிர்ஷ்டம் இவைகள் எல்லாம் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. இதுதான் பிரம்மன் எழுதிய தலை விதி. இந்த ராசி கட்டங்களை வைத்துக்கொண்டே எப்படி ஒரு மேச ராசி என்றால் என்ன மாதிரி பலன்கள் என்று 12 ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான பிரம்மன் இதைத்தான் இவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை இந்த ரெட்ரோ ஆன்மீகம் நண்பர்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறோம். மீனம் ஒரு அற்புதமான ராசி லக்னம். எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஆனாலும் எதையோ ஒன்று இழந்தது மாதிரியும் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரியுமே எப்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் மகிழ்ச்சிக்கு உண்டான கிரகமான சுக்கிரன் 3க்கும் 8க்கும் உரியவனாக வர்றதுனால இவங்களுக்குள்ளார ஒரு இனம் புரியாத சோகங்கள், ஏனோ ஒரு வெறுப்புகள், ஏனோ ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை இவங்களுக்கு. அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு எப்பவுமே 1க்கும் 10க்கும் இருக்கிறதுனால, குரு இருக்கிறதுனால ஒரு சாதாரண பதவியில் இருந்தாலும் தலைமை பதவிக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். சாதாரணமாக ஒரு தொழில் தொடங்கினாலும் ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு நல்ல கௌரவம், அந்தஸ்து இவைகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் இது கிடைக்குமா, கிடைக்காதா, இது அப்படித்தானா, இது இப்படித்தானா அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிக நோக்கமாக இருக்கும். கர்மத்துக்கு புத்திரன் கேட்பாங்க. இவங்க எப்பவுமே ஆண் வாரிசு கிடைக்குமா, நிறைய பேர்த்துக்கு இங்கே பெண் வாரிசு தான் அதிகமாக இருக்கும். ஆண் வாரிசு கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் கட்டாயம் 2க்கும் 9க்கும் உரியவன் செவ்வாயாக இருக்கிறதுனால இவங்க திடீர்னு கடுக்கடுன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. இவங்க மூஞ்சி திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு படப்படன்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க. மீனராசி மீன லக்னக்காரங்க பாருங்கள், மீசை மேலே விருப்பமாக இருப்பாங்க. அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் டக்கு புக்குன்னு பேசிடுவாங்க, எதுக்கும் அசந்தெல்லாம் போக மாட்டாங்க. 2ஆம் இடமே செவ்வாயாக வந்தால் பாருங்கள், நர்ஸு, டீச்சரு, டாக்டரு அல்லது இன்ஜினியரிங்கு, டிஎன்பிஎஸ்சியில் எழுதி வெற்றி பெறுறது இதெல்லாம் கூட இவங்களுக்கு வரும். முயற்சி செய்தால் தான் வெற்றி பெற முடியும். சின்ன வயசுலேயே பரிசு வாங்கக்கூடிய அமைப்பு இந்த பரிசு வெல்வாங்க. சில பேர் பரிசு வெல்வாங்க அல்லது பரிசு வாங்குவாங்க, அழகாக கதை எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க, கட்டுரை எழுதுவாங்க. இந்த மீனராசி பெண்கள் அல்லது மீன லக்ன பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ரசிக்கும்படியாக இருப்பாங்க. நல்ல ஒரு வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடமே சுக்கிரன் வர்றதுனால இவங்களுக்கு சகோதர சகோதரிய பெண்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 3 8க்குரியவனாக வர்றதுனால ஒரு கரு களைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 3 8க்குரிய சுக்கிரன் வந்தால் இங்கேயும் ஷேர் மார்க்கெட்டில்னால அல்லது சீட்டுனால பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 3 8 சுக்கிரன் வர்றதுனால, சுக்கிரன்னா ஹார்மோன் சம்மந்தப்பட்ட வியாதிகள், ஹார்மோன் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இங்கே மது பழக்கத்தினால வீணாக போன மீனராசி மீன லக்னங்களை நான் நிறைய பார்த்துருக்குறோம். அது மீனராசி மீன லக்னம் குடிக்க ஆரம்பிச்சுன்னா நிறைய குடித்து அவங்க வாழ்க்கையே இழந்து போகிற மீனராசி மீன லக்னம் அதிகமாக இருக்குது. அதனால் மது பழக்கத்தை கட்டாயம் இவங்க குறைச்சிக்கணும் அல்லது கூடாது. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடமாக தன்னுடைய சொத்துக்கு 4க்கும் 7க்கும் புதன் வர்றதுனால இவங்க மனசு 2 மனசாக இருக்கும். நல்லா படிப்பாங்க, +2ல் நல்ல மார்க் கூட வாங்குவாங்க. ஆனால் 7ஆம் இடமாக பாதகாதிபதியும் அவரே இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசு ரீதியில் அளவு என்ன மார்க் வாங்கினாலும் இன்னும் நமக்கு என்ன சக்ஸஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு விரக்தியாகவே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கட்டாயம் இவங்க தாய் நல்ல ஒரு பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க. எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்காகவே பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இவங்க தந்தைக்கு 9ஆம் இடமே செவ்வாய் வருதுனால தந்தைக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, பிரச்சனை இதெல்லாம் இருக்கும்.
ஏதாவது ஒரு ஜாமீன் போட்டு அதனால சொத்து விற்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஜாமீனே போடக்கூடாத ஒரு ராசி இலக்கணம்னா அது மீனங்க. மீனமும் சரி கடகமும் சரி ரெண்டுமே ஜாமீன் போடுவதற்கு ஆகாத ராசி இலக்கணங்கள். அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை இதெல்லாம் வரும். தேவையில்லாத டைமில் விரக்தி, தற்கொலை எண்ணம். நம்ம என்ன இருந்து என்ன பண்ண போகிறோம், நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கும், எல்லாமே வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும், வெளியூர் போவாங்க, நல்ல வேலை கிடைக்கும், எல்லாம் பண்ணியும் கூட என்ன இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு தடவையாவது போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இப்போ கோர்ட்டை சந்திக்கிறது, வழக்கை சந்திக்கிறது, வம்பை சந்திக்கிறது, இது இல்லாத மீன ராசி மீன லக்னமே இல்லை என்று சொல்லிடலாம். இப்படி இல்லைன்னா வாகன விபத்து நடக்கும். டூ வீலரில் போய் கையை ஒடிச்சிக்கிறது, காலை ஒடிச்சிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கூட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். தாய் மேலே நல்லா பாசமாக இருப்பாங்க, ஆனால் தந்தை மேலே கருத்து வேறுபாடோடு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு உள்ளூர்லேயே கூட வர நம்பி ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளார சம்பந்தம் வருவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. சில பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது. இந்த மீனராசிக்கே கொஞ்சம் வயது வித்தியாசமான மனைவி, மீனராசி மீன லக்னத்துக்கு வயது சார்ந்து இருக்கும். சில பேர்த்துக்கு வயது 7-8 வயசு 10 வயசு வித்தியாசம் இருக்கும். இது சில பேர்த்துக்கு வயது மூத்த மனைவி கூட அமைஞ்சிடும். அந்த மாதிரி கூட இருக்குது. அந்த மாதிரி மீனராசிக்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி 5ஆம் அதிபதியே சந்திரனாக இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமே சந்திரன் தான். தாயை வழிபட வழிபட வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 5ஆம் அதிபதியே சந்திரனாக வர்றதுனால தான் இவங்களுக்கு கற்பனை, கவிதை, கட்டுரை இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஜோதிடம் தேடி வரும், ஆனால் நம்பிக்கை இருக்காது, ஞாபக மறதி இருக்கும். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டியதை விட்டுருவாங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்து ஒரு ஏமாற்றம், ஒரு தொந்தரவு இதெல்லாம் கூட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 5லேயே சந்திரன் இருக்கிறதுனால இவங்க மனசு ஒரு டைம் ரொம்ப ஸ்பீடாக போகும், திடீர்னு டவுன் ஆயிடும், திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடமே சூரியன் வர்றதுனால இவங்க வீட்டில் வாகனம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க, அரசியல்வாதி இருக்கிறவங்க, அல்லது கமிஷன் ஏஜென்ட்ஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கூட இருப்பாங்க. நிறைய அரசியல்வாதிக்கு இந்த மீனராசி மீன லக்னம் இருக்குது. பெரிய ஆளுங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. வயிறு சார்ந்த தொந்தரவு, அம்மை, கொப்பளம், காய்ச்சல் இதெல்லாம் இருக்கும். சில பேர் போட்டித் தேர்வில் எழுதி வெற்றி பெறக்கூடியது மீனராசி மீன லக்னம். ஆனால் அதில் சூரியனுடைய நிலையை பார்த்து தான் கட்டாயம் போட்டித் தேர்வு முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியும். அதே மாதிரி 8ஆம் இடமாக சுக்கிரன் வர்றதுனால இவங்க எல்லா விஷயத்துலேயும் ஒரு பெண்கள் சார்ந்த விஷயங்களில் இப்படி சொன்னால் இதுதான் நடக்கும்னா கட்டாயம் அது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 9ஆம் இடமே செவ்வாய் வீடாக இருக்கிறதுனால தந்தை கொஞ்சம் கோபக்காரராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தந்தைக்குமே வாகனம் சார்ந்த தொழில் இருப்பார், அப்படி இல்லைன்னா டீச்சராக இருப்பார், அப்படி இல்லைன்னா மளிகை சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியது இருக்கும். தந்தைக்கும் ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். 10ஆம் இடமாக குருவே வர்றதுனால மாமியார் சார்ந்த விஷயங்களில் எப்போவுமே ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். 11ஆம் இடமாக சனி வர்றதுனால தன்னோட மூத்த சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு வரும். அவங்களும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நல்ல ஒரு வாய்ப்பு, வருமானம் நிறையா வரும், நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வருமானம் வர வர செலவு பண்ணுறது தான் வேலைங்கிற மாதிரி நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க மீனம். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இவங்க வீட்டில் மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, கடகம் இந்த ராசி இலக்கணங்கள் கட்டாயம் இவங்க வீட்டில் இருக்கும். மீனத்துக்கு எப்பொழுதுமே வழிபடும் தெய்வம் முருகன் தாங்க. மீனத்துக்கும் கடகத்துக்கும் முருகனை தவிர தெய்வம் இல்லை. முருகனை வழிபட வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். திருச்செந்தூர் போகிறதும் பழனி போகிறதும் சூப்பராக வேலை செய்யும். பழனி மீனராசி மீனல கணக்காரங்க போகும்போது முதல்ல கீழே திருமாவினன்குடியை வழிபட்டு அதுக்கப்புறம் பழனியில் இருக்கிற மேலே இருக்கிற முருகரை வழிபட மிக பெரும் வெற்றிகளை பெறுவாங்க. ஏன்னா 9ஆம் இடமா விருச்சிகம் வர்றதுனால கீழே இருக்கிற முருகன் விருச்சிக முருகன் திருவாவினன்குடி, மேலே இருக்கிற பழனி ஆண்டவர் அந்த 2ஆம் இடமான மேசத்துக்குரியவர். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கீழே வழிபட்டு மேலே வழிபட்டாங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அது மட்டுமல்ல, மீனராசி மீனல கணக்காரங்களுக்கு ஒரு நடைபயணம், ஒரு பழனிக்கு நடைபயணம் போகிறது, ஒரு பாத யாத்திரை போகிறது, அல்லது திருப்பதி வழிபாடு மிகச்சிறப்பாக ஒத்து வர்றது மீனத்துக்குங்க. ஏன்னா 5ஆம் அதிபதியே சந்திரனாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பாரு.
அவருக்கு படிக்கட்டு ஏறி போங்க, மிகப்பெரும் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரும் வெற்றி வேண்டும்னா கட்டாயம் திருப்பதிக்கு போகிறது மிகப்பெரிய நல்லது நடக்கும். இல்லைங்க எளிய பரிகாரம் வேணும்னா ரத்த தானம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரம். தண்ணீர் சாலை அமைத்தல் இருக்கிறதுலையே மீனத்துக்கு அற்புதமான பரிகாரம் என்னன்னா தண்ணீர் தானம். எந்த வகையில் ஒரு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தண்ணீர் ஆதாரம் ஏற்படுத்துறது, பியூரிஃபையர் வாங்கி வைக்கிறது அல்லது வாட்டர் டேங்க் வாங்கி வைக்கிறது, வாட்டர் சம்பந்தமான எந்த பரிகாரம் இவங்க பண்ணாலும் தண்ணீர் போல் பணம் கொட்டும்னு சொல்லி வாழ்த்தி வணங்குறேன். நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அற்புதமான வழிபடும் தெய்வங்களையும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதனையும், ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்பதனையும் நான் தெள்ளத் தெளிவாக பிரம்மன் எழுதிய தலை எழுத்து எப்படி இருக்கிறது என்பதனை உங்களுக்கு விவரித்திருக்கிறேன். கிரகமே இல்லாமல் மிகச் சிறப்பான முறையில் இந்த பலன்கள் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அதை நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ராசி லக்னமெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, நான் சொல்கிறத நல்லா நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். மிக பெரும் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நான் சொல்கிற எளிய பரிகாரங்களான இரத்த தானம், கண் தானம், உடல் தானம் இவைகள்லாம் பண்ண எத்தனையோ எளிய பரிகாரங்கள் ஏராளமான வெற்றிகளை மக்கள் அடையிறாங்க. அதனால் கோயிலுக்கு போனால் தான் இல்லை, நான் சொல்கிற எளிய பரிகாரங்களை நீங்கள் பண்ணும்போதும் மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் குறிச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. உங்களுக்கு என்னுடைய பாடங்கள் வேணும், ஜோதிட திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன். 100 இல்லை, கிட்டத்தட்ட 200 வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன். அந்த வகுப்புகளில் உங்களுக்கு என்னென்ன வகுப்பு வேணும், உங்களுக்கு என்ன வகுப்பு, ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து வகுப்பும் நான் எடுத்திருக்கேன். பலன் பார்க்கறது, அதே சமயம் அதிர்ஷ்ட பரிகாரங்கள், இப்படி எல்லா பழிக்கும் பரிகாரங்கள், பிரசன்னம், இப்படி எல்லாமே எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பரான 9842737800 என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே நான் பதிலளிப்பேன். என்னோட நம்பரை மறுபடியும் குறிச்சிக்கோங்க. 98422737 எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பேசுவோம். வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு இது வேணும் அல்லது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். இல்லை என்னுடைய வகுப்புகள் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், தர்றோம். நிறைய வகுப்பு இருக்குது. உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் என்னுடைய வகுப்பு வாங்கி படிச்சிங்கன்னா தெளிவாக அதில் நீங்கள் அந்த விடையை நீங்கள் அதில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, உங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி வணங்கிக்கிறேன்.